நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த தலைவர்களை அவர்கள் பிறந்த காலத்தின் அடிப்படையில் முதலில் துவங்கி வரிசைப்படுத்துவோம். Starting from the earliest, arrange these leaders in the chronological order of their birth. The options are A. மு. கருணாநிதி அவர்கள், B. எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள், C. ராஜகோபாலாச்சாரி அவர்கள், D. C.N. அண்ணாதுரை அவர்கள். Time's up. புன் சிரிப்போட இருக்கீங்களா? இதுல வெற்றி சிரிப்பு யாரது? அதுக்கு முதல்ல சரியான வரிசை என்னன்னு பார்க்கலாம். சி ராஜகோபாலாச்சாரி அவர்கள், டி சி.என். அண்ணாதுரை அவர்கள், பி எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள், ஏ மு. கருணாநிதி அவர்கள். சி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் 1878, சி.என். அண்ணாதுரை அவர்கள் 1909, எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் 1917, மு. கருணாநிதி அவர்கள் 1924. Well, இப்ப எத்தனை பேர் சரியான பதில் தந்திருக்காங்க பார்க்கலாம். வெறும் 2 பேர் மின்னல் வீரர்களுக்கான வீரர். How are you, sir? Super. ஒரு டீச்சருக்கான பதில். கண்டிப்பா சார். நீங்க வரும்போது ஒரு செல்யூட் அடிச்சேன் நான். ரொம்ப பெருமையா இருக்கு. ஓகே சார், thank you சார். Shall we play? Yes. Why wait? Let's play. நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. வினோத். எஸ் சார். வால்பாறையில இருந்து. ஆமாங்க சார். நம்மளோட விளையாட வந்திருக்காரு. ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நம்பிக்கை இருக்கு இந்த ஒரு விளையாட்டு ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கும்னு. கண்டிப்பா. ரொம்ப வித்தியாசமான மனிதர் நீ. உங்களை மாதிரி ஆளுங்க நம்ம நிறைய பார்க்கறது இல்லை. சரிங்க சார். நான் ஒரு டீச்சர்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே சார். ஏன்னா லெனின் ஒரு முறை கேட்டாங்களாம், ஒரு நாட்டில் அந்த குழந்தைங்களுக்காக, அந்த நாட்டின் மக்களுக்காக ரொம்ப முக்கியமான 3 விஷயங்கள் ஏதுன்னு. அவர் சொன்னார், முதலாவது கல்வி, 2வது கல்வி, 3வதும் கல்வி. அவ்வளோ முக்கியமாக இருக்கு நாட்டுக்கு. அப்பேற்பட்ட ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் நீங்கள் இருக்கீங்க. அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன வீடியோ கிளிப். இதோ வீடியோ ப்ளீஸ். வளைஞ்சு நெளிஞ்சு போகிற இந்த மலைப்பாதை, எங்கேயும் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் தெரிகிற பச்சை பசேல்னு காடுகள், சுத்தமான காற்று. இந்த காற்றோடு தான் நான் பிறந்தேன், வளர்ந்தேன், இங்கேயே வாழ்ந்துட்டுருக்கேன். நான் வினோத். நான் இருக்கிறது வால்பாறை. நான் இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஃபேமிலி. நான், அம்மா அப்பா 2 பேருமே டிஎஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நான் டெய்லி ஸ்கூலுக்கு போகிற லைஃப் பார்த்திங்கன்னா அது ரொம்ப நெடுந்தூர ஒரு பயணம். டெய்லியும் காலையில் நான் ஒரு 6:30க்கெலாம் எழுந்திரிச்சு 8 o'clock 8:30 அந்த ரேஞ்சுக்கெலாம் கிளம்பி 30 கிலோமீட்டர்ஸ் பயணம் பண்ணி ஷாக்கில்முடி அப்படிங்கிற ஏரியாவுக்கு போயிடுவேன். அங்கே போய்ட்டு என் பைக்கை நிப்பாட்டிட்டு கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்ரு நடந்து உள்ளே போவோம். அது வந்து ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட பகுதியாக இருக்கிறதுனால வெளியாலெலாம் உள்ளே போகிறதுக்கு தடை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் யானையை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே நின்றுட்டு மிரட்சியாக அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு, அதுக்கப்புறம் அந்த யானை அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிருக்கோம். இவ்வளவு இன்னல்களையும் தாண்டி தான் நாங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு டெய்லி போகிறோம். இப்போ நான் போய் ஒர்க் பண்ணுற ஸ்கூல் ஏரியா பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக வந்து மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதி. அந்த ஸ்கூலில் மொத்தம் வெறும் 6 பேர் தான் அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. அந்த 6 பேருக்கு நாங்கள் டெய்லி டீச் பண்ணுறோம். இன்னும் வருங்காலத்தில் நிறைய பேர் அந்த ஸ்கூலில் வந்து படிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது. இந்த நீங்களும் எல்லாம் ஒரு கோடி ப்ரோக்ராமில் குறைந்தபட்சம் நான் 10 lakh rupees வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த ஃபேமிலி. எங்கள் அப்பா அம்மா பெருசாக எதையுமே அனுபவிச்சது கிடையாது. அதுக்காக நான் இந்த விளையாட்டில் ஜெயிக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து அவங்களுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். வினோத், பார்த்தீங்களா
இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்குள்ளே நான் ஒரு ஹோஸ்டாக வரணும்னு நினச்சது, ஆசைப்பட்டது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான். சிட்டியில், டவுன்ஸில் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் என்ன டீச் பண்ணுறாங்க? இங்கிலீஷ் மீடியம் இருக்கா? நல்ல யூனிஃபார்ம்ஸ் இருக்கா? விளையாட்டுகள் இருக்கா? ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது? கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இருக்கா? ஏசி இருக்கான்னு கூட யோசிக்கணும், ஃபேன் இருக்கான்னு யோசிக்கணும். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஓராசிரியர் ஈராசிரியர்ங்கிற பள்ளிக்கூடங்கள் இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ விஷயம் தெரியல இல்லை? எப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வேலை பார்க்குறோம். இன்றைக்கி ஒரு பர்சன்டேஜை நம்ம எடுத்து பார்த்தோம்னா மற்ற எல்லா இனங்களும் மற்ற எல்லா குரூப் ஆஃப் பீப்புளுக்கு கிட்டத்தட்ட 60 to 70% லிட்ரஸி ரேட் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் the tribal children, the tribal people, only 12% லிட்ரஸி ரேட் இருக்குது. அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, அக்கறை இல்லை, கரிசனம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு இடத்துல ஒரு பேஷனேட்டாக பல கிலோமீட்டர் நடந்து ஒரு 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 கொள்கையாக ஒரு 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 ரொம்ப ஒரு ஆர்வத்தோட போய் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. and I'm very very proud to have you on the hot seat today. Thank you, sir. Thank you very much. வினோத் சார், எப்படி இருக்கு வினோத்? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். யார் வந்திருக்காங்க உங்களோட? அப்பா வந்திருக்காங்க சார். ஐயா வணக்கம். ஐயா ஃப்ரெண்டு கூட ஏழுமலைன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். இந்த இடத்துல மகனை பார்த்து எப்படி இருக்கு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்குது. Give him a big hand, ladies and gentlemen. நிறைய பேசணும் உங்களோட. 10 லட்சம் ரூபாய் உங்களுடைய கனவு போதுமா? கண்டிப்பாக பத்தாது தான். உங்களை மாதிரி ஆளுங்க தானே கோடி 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 ஜெயிக்கணும். கண்டிப்பாக ஜெயிப்பேன் சார். வெல் வினோத், போகிறதுக்கு முன்னாடி இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒரு முறை கவனமாக கேட்டுக்கங்க. சரிங்க சார். 1 கோடி வெல்ல உங்களுக்கு இங்கே மொத்தம் 15 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்விக்கு 1000 ரூபாய். படிப்படியாக நீங்கள் போய் 15வது கேள்விக்கு 1 கோடி ரூபாய் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு 3 லைஃப் லைன் இருக்கு. லைஃப் லைன் நம்பர் 1 ஆடியன்ஸ் போல். இரண்டாவது 50-50, அதாவது நம்ம கம்ப்யூட்டர் ஜீனியஸ். 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் இருக்கிற 2 தவறான ஆப்ஷன்ஸை நீக்கிடுவார். 3வது ஃபோன் அ ஃப்ரெண்ட். இந்த விளையாட்டில் ஒரு ஸ்டேஜில் வேண்டாம், எதுக்கு எனக்கு ரிஸ்க்கு, இந்த பணம் போதும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த பணத்தோட நீங்கள் போகலாம். ஆனால் ஆன்சரை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே டீச்சர், ரொம்ப பொறுமையோட குழந்தைங்களுக்கு போய் பாடம் நடத்துறீங்க. பொறுமையாக ஆடுங்க. சரிங்க சார். ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. சரிங்க சார். Shall we start? எஸ் சார். Come let's play. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. வினோத், 1000 ரூபாய்க்கான முதல் கேள்வி உங்களுக்காக இதோ. நிலா நிலா ஓடிவா என்ற பாடலில் எந்த பூ வகையை கொண்டு வருமாறு நிலாவிடம் கேட்கப்படுகிறது? அந்த ஆப்ஷன் இஸ் ஏ தாமரை, பி ரோஜா, சி செம்பருத்தி, டி மல்லிகை. டி மல்லிகை. டி மல்லிகை. லாக் பண்ணலாமா? ஜீனியஸ் லாக் டி மல்லிகை. டி மல்லிகை இஸ் ரைட் ஆன்சர். அலெக்சாண்டர் தி கிரேட் ஒரு அழகான ஒரு சொல்லியிருக்காரு. I am indebted to my father for living, but to my teacher for living well. எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த அப்பாவுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன், பட் நான் நல்லா வாழ்றதுக்கான காரணமான என்னுடைய ஆசிரியருக்கு நான் இன்னும் நன்றி பட்டிருக்கேன்றாரு. டீச்சர் லைக் யூ. 6 குழந்தைங்களுக்கு பாடம் நடத்துறீங்க. டச் பண்ணிட்டீங்க சார், டச் பண்ணிட்டீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்படி மனிதர்களை நான் சந்திக்கிறேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அண்ட் தேங்க்யூ விஜய் டிவி அண்ட் தேங்க்யூ. நீங்களும் வரலாம் 1 கோடி ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கண் திறந்து ரொம்ப கம்ஃபர்ட்லேயே இருக்கோமா? இப்படி ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் வாழ்றாங்கிறது எங்களுக்கு தெரியாது. சரிங்க சார். 2வது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. பின்வருபவற்றில் யானையின் உடலில் உள்ள அடிப்படையான சுவாச உறுப்பு ஏது? The options are A தந்தம், B வால், C தும்பிக்கை, D காது. சி தும்பிக்கை. C தும்பிக்கை. லாக் பண்ணிட்டுமா? ஜீனியஸ் லாக் இட். உங்களுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அந்த பதில். கண்டிப்பாக. டெய்லி அதை பார்த்து தானே போகிறீங்க. ஆமாம் ஆமாம். C is the right answer. தும்பிக்கை. 3வது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. கேரம் விளையாட்டில் பின்வரும் எந்த நிறக்காயின் ஆல் இந்தியா கேரம் ஃபெடரேஷன்
விதிகளின்படி ராணி என குறிப்பிடப்படுகிறது. அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ கருப்பு, பி சிவப்பு, சி வெள்ளை, டி நீலம். பி சிகப்பு. பி சிவப்பு. ஷோர். ஜீனியஸ் லாக் பி சிவப்பு. எங்க விளையாடுவீங்க கேரம்? கேரம் அப்பா நல்லா விளையாடுவார். அவர்கிட்ட இதுவரை விளையாடினா ஜெயிச்சதே கிடையாது. அந்த மாதிரி விளையாடுவார். வீட்டில் ஒரு போர்டு வாங்கி வச்சுருக்கோம், அப்பப்போ விளையாடுறது. சூப்பர். பி இஸ் த ரைட் ஆன்சர். கேரம் விளையாட்டில் 9 ஒயிட் காயின்ஸ் 9 பிளாக் காயின்ஸ் இருக்கும். ஒரு காயின் ரெட்டாக இருக்கும். தமிழ்நாட்டில் தான் நிறைய பேர் விளையாடுறாங்க கேரம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான விளையாட்டு. வெரி குட். சூப்பர். 4வது கேள்வி 5000 ரூபாய். ரெடி? ரெடி சார். விளையாடலாமா? விளையாடலாம் சார். டென்ஷன் இல்லை? நோ டென்ஷன். வெரி குட். இதோ உங்களுக்கான கேள்வி. இது ஒரு ஆடியோ கேள்வி. இந்த ஆடியோவை கேட்டு நீங்க பதில் சொல்லணும். இந்த ஒலி துணுக்கை வைத்து பாடகி யாருன்னு கண்டுபிடிக்கும். ஆடியோ கேட்கலாமா? கேட்கலாம் சார். ஆடியோ ப்ளீஸ். செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை வினாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா இந்த கண்களிலிருந்து என்ன புண்ணியம் சொல்லாத்தா. இன்னொரு முறை கேட்கணுமா? வேணாம் சார். வேணாம். தெரியும். தெரியும். And the options are A. S. Janaki, B. L.R. Ishwari, C. K.S. Chitra, and D. Sujata. பி எல்ஆர் ஈஸ்வரி. B. L.R. Ishwari. Sure. ஷூர். லாக் பண்ணிட்டுமா? லாக் பண்ணிடலாம் சார். Genius lock B. L.R. Ishwari. மாரியாத்தாவை வேண்டிக்கிட்டீங்களா? கண்டிப்பாக வரும்போது அந்த கோயில் தான் சார் போயிட்டு வந்தோம். எங்கள் ஊரில் இருக்கிற கோயில் அந்த கோயில் தான். வரும்போது கூட அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கண்டிப்பாக அந்த அம்மா தான் என்னை காப்பாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். B. L.R. Ishwari is the right answer. ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ஸ் எல்ஆர் ஈஸ்வரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ். விளையாடுவாங்க அப்படியே. அவங்க வந்து ஒரு சென்னையில் ரோமன் கேத்தலிக் ஃபேமிலியில் பிறந்தவங்க. ஆனால் ஹிந்து டிவோஷனல் சாங் பக்தி பாடலை பாடுறதுக்கு இவ்வளோ ஃபேமஸ் ஆனவங்க இல்லை? எவ்வளோ பியூட்டிஃபுல்லான வாய்ஸ். ஷுவர் மணிக்கான கேள்வி, 10,000 ரூபாய்க்கான கேள்வி இதோ. இந்த பள்ளி கல்வி முறைகளில் தமிழ்நாடு மாநில கல்வி வாரியத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது எது? The options are A. ICSE, B. CBSE, C. HSC, D. GCSE. CHSC. Sure. 3 லைஃப் லைன்ஸ் இருக்கு. ஷூர் சார். லாக் CHSC. அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? ஹையர் செகண்டரி. ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட். ICSE இந்தியன் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். CBSE சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். GCSE ஜெனரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். C is the right answer. சின்ன வயசுல டீச்சர்ஸ் எங்களை நிறைய கேள்வி கேட்பாங்க, டென்ஷன் கொடுப்பாங்க. ஆன்சர் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மார்க் எவ்வளோ போடுவாங்கன்னு தெரியாது. அதனால் ஒரு 2 நிமிஷம் டென்ஷன் கொடுத்து பார்த்தேன். சின்ன ஆசைகள். சரிங்க சார். ஸோ 10,000 ரூபாய் ஒரு உறுதி பணத்துக்கான இடத்துக்கு வந்துட்டீங்க. நம்பிக்கையாக இருக்கீங்க. போகும்போது 10,000 இருக்கு. 10 லட்சம் வேணும். என்ன உங்களுடைய லைஃப் ஸ்டைல்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் இருக்கிறது ஒரு சின்ன கிராமம். வால்பாறை தாலுக்கில் இருக்கிற அந்த ஒரு கிராமம். வால்பாறையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் இருக்குது எங்கள் கிராமம். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா மளிகை கடை, அந்த மாதிரி பால், இந்த மாதிரி எந்த ஒரு கடையே கிடையாது. கிராமத்தோட பேர் முத்துமுடி. முத்துமுடி அப்படிங்கிற கிராமம். அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அங்கே இருக்கிறத முடிஸ் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஸ் டவுன். ஆமாம், எஸ் சார். அங்கே தான் வந்து நாங்கள் எந்த ஒரு சின்ன ஒரு குண்டூசி வாங்கணும் அப்படின்னா கூட அந்த முடிஸ் டவுனுக்கு வந்து தான் நாங்கள் வாங்கிட்டு போகணும். இது வந்து எங்களுக்கு ரெகுலர் லைஃப்பில் பழகிடுச்சு. அதனால் எங்களுக்கு இப்போ அது வந்து பெருசாக தெரியுதில்ல. எங்கே போகிறேன் அப்படின்னா முடிஸ் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் நான் ஒர்க் பண்ணுற ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ட்ரைபிள்ஸு.
திக் ஃபாரஸ்ட்டு நடுவில் கீழே அந்த பள்ளத்துக்குள்ளார அந்த காட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா ஆமாம் சார். அவங்களுடைய ஆசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. டெய்லி ரொட்டீன் லைஃப் அவங்களுக்கு மூவ் ஆனால் போதுமானது அப்படிங்கிற மாதிரி தான். நம்ம வெளியில் இருந்துட்டு நகை வாங்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும், இந்த மாதிரி பிராண்டு ட்ரெஸ் பண்ணணும், அப்படி இப்படி நிறைய நம்மளுடைய கனவுகள் நிறைய இருக்குது. பட் அவங்களுக்கு வந்து எந்த வித ஒரு வாழ்க்கையின் லட்சியங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. என்ன மொழி பேசுகிறாங்க அவங்க? அவங்க வந்து தமிழ், மலையாளம், அப்புறம் இன்னொன்று வந்து உருது அல்லது இது ஹிந்தி நினைக்கிறேன். அதை அவங்கள்ட்ட கேட்டப்போ அதை தான் சொன்னாங்க. அவங்க இந்த 3 லாங்குவேஜ் கலந்து ஒரு மாதிரி ஒரு பாஷையில் பேசுகிறாங்க. அங்கே வந்து 6 குழந்தைங்க. 6 குழந்தைங்க. ஸ்கூல் ஏஜ் ஸ்டூடெண்ட் 6 பேர் இருக்கிறாங்க. 6 பேர். ஆமாம், அந்த 6 பேர் குழந்தைங்க படிக்கிறாங்க. ஆமாம். சூப்பர். போக போக இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கற்றுக்கணும். சரி சார். ஓகே சார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு கோடி வேணும் சார். 20,000 ரூபாய். 3 லைஃப் லைன் இருக்கு. கொஞ்சம் சீரியஸ் ஆகும். ஓகே சார். விளையாடலாமா? ஓகே சார், விளையாடலாம் சார். கம் லெட்ஸ் ப்ளே. 6வது கேள்வி 20,000 ரூபாய்க்கு இதோ. பின் வருபவற்றில் ஒரு அரிசி வகையை சேர்ந்தது எது? Which among the following is a variety of rice? And the options are A. Ponni, B. Sukima, C. Ahimsa, D. Pashmina. பொன்னி அரிசி. பொன்னி. Sure. லாக் பண்ணிட்டுமா? லாக் பண்ணிடலாம் சார். Genius lock A. Ponni. Option A is right answer. பொன்னி ரைஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி அவங்க தான் டெவலப் பண்ணாங்க 1986ல். ஓகே சார். பர்சனல் லைஃப் பற்றி ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். சொல்லுங்கள் சார். இந்த நிறைய பொண்ணுங்களை பார்த்தீங்களாமே கல்யாணம் பண்ணிக்கிறது. ஆமாம் சார். அந்த கதையை சொல்லுங்களேன். எனக்கு 25 வயசு ஆகும்போது எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அப்பா அம்மா முடிவு பண்ணி என்கிட்ட கேட்டாங்க. நானும் சரி பொறுமையாக பார்க்கலாங்கப்பா, பொண்ணு செட் ஆகட்டும், ஏன்னா நமக்கு தான் ஒரு டீச்சர் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷன் இருந்தனால சரிங்கப்பா பார்க்கலாங்கப்பா அப்படின்னு சொன்னேன். நீங்களும் பொண்ணு பாருங்கள், நானும் பொண்ணு என்னோடய சைட்லேயும் பார்க்குறேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் யாராவது டீச்சர் பொண்ணு இருந்தால் சொல்லுங்கடா, ஒன்றும் அப்பா அம்மாட்ட சொல்லி மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, அவங்க சித்தி வந்து நம்ம யூனியனில் தான் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க, வேணா அந்த பொண்ணை பாருடா அப்படின்னு சொன்னான். அப்போ வந்து அவங்க படித்து முடிச்சுட்டு டெம்ப்ரவரியாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மாலாம் நிறைய பொண்ணு போய் பார்த்தாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு 27 வயசு ஆயிடுச்சு. அப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸிங் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் என்ன நினச்சேன், சரி முன்னாடி பார்த்த பொண்ணில் ஏதாவது நாங்கள் எதுவும் ஆன்சர் பண்ணலை, அவங்களுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லி வச்சுருந்தோம். அந்த மாதிரி ஒரு 3 பொண்ணுகிட்ட போய் நாங்கள் பார்த்த பொண்ணு கேட்டப்பெல்லாம் அவங்களுக்கு இப்போ தான் ஜஸ்ட்டு தான் மேரேஜ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 2 வருஷம் அவங்க வெயிட் பண்ணுவாங்க நாட்டில். ஜஸ்ட் மிஸ். ஆமாம், 1 மந்த்தில் எல்லாம் மிஸ்ட் கால். ஆமாம். அப்புறம் கடைசியில் நான் முடிவு பண்ணிட்டேன், சரி ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒரு சொன்னால அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டை வச்சு அவங்கள்ட்ட போய் பேசி இப்போ என்னுடைய மனைவியை நான் மேரேஜ் பண்ணிட்டேன். 2 வருஷம் காத்துட்டு இருந்தாங்களா அவங்க? 2 வருஷம் அவங்களும் மேரேஜ் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. ஆமாம், நல்ல நேரம். பை லக். சூப்பர். அவங்க தான் எனக்கு மனைவியாக வரணும்னு இறைவன் எழுதியிருக்கிறாங்க சார். இறைவன் எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக. அழகான ஒரு விஷயம், அழகான ஒரு விஷயம். உங்கள் கனவு உங்கள் கண் முன்னாடி இருக்குது. 10 லட்சம் ரூபாய். அது எனக்கு பத்தாது, இன்னும் ஜெயிக்கணும் நீங்கள். 3 லைஃப் லைன் அப்படியே இருக்குது. ஓகே சார். 40,000 ரூபாய். 7வது கேள்வி உங்களுக்காக இதோ. பின்வரும் எந்த உயிரினத்தின் பெண் பாலினம் மனித ரத்தத்தை வேட்டையாடும்? The female of which of these species hunts for human blood? And the options are A. வவ்வால், B. வந்து, C. உண்ணி, D. கொசு. டி கொசு. டி கொசுவா? டி கொசு. டி கொசு. லாக் பண்ணிட்டுமா? எஸ் சார். ஷூர். ஷூர். ஜீனியஸ் லாக் டி கொசு. ஏ கொசு எல்லா கொசுமே கடிக்குமே.
இல்லை நான் படித்தேன் பெண் கொசு தான் கடிக்கும் அப்படிங்கிற மாதிரி படிச்சிங்க? படிச்சிருக்கிற மாதிரி ஞாபகம் இருக்குது. தெரியாது. பட் ஷுவராக தெரியல, ஆனால் நான் படிச்சிருக்கிறேன் பெண் கொசு தான் கடிக்கும் அப்படின்னு. எங்கேயோ தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு 3 லைஃப் இருக்கும்போது லாக்னு எப்படி சொன்னீங்க? லைஃப் லைன் வந்து பின்னாடி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கண்டிப்பாக இருக்குது. லைஃப் லைன் நீங்கள் தெளிவாக இல்லாத போது உங்களுக்கு உதவுறதுக்காக தான். சொத்து இல்லை அது பின்னாடி வச்சுக்கிறதுக்கு. அதை பயன்படுத்தி ஜெயிக்கிற காசு தான் உங்களுடைய சொத்து இல்லையா? ஸோ யூ நாட் ஷுர் எங்கேயோ கேட்டது. எஸ். இப்போ வந்து இந்த டெங்கு ஃபீவரில் வந்து அந்த இதெல்லாம் அந்த கொசு சம்மந்தமாக நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் வந்துட்டே இருந்துச்சு நியூஸ் பேப்பரில். அப்போ நான் படித்த மாதிரி ஒரு ஃபீல். அதில் படித்த மாதிரி ஒரு ஃபீல். தெளிவாக படிக்கல. படிச்சிருக்கேன். தட்ஸ் சார். டி கொசு இஸ் த ரைட் ஆன்சர். மலேரியா ஸ்ப்ரெட் ஆகும் அதனால. சரி, ஒன்று கொசு, வவ்வால், யானை, புலி இதெல்லாம் இருக்குன்னு தெரியுது. ஒரு சினிமா தியேட்டர்ஸ் இருக்குது, மொபைல் இருக்குது, ஏசி ஹால்ஸ் இருக்குது, அங்கெல்லாம் அதெல்லாம் இருக்கா? என்னுடைய மக்கள் அந்த நான் இருக்கிற ஸ்கூல் ஏரியாவில் வந்து அவங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் ஈவன் கரண்ட் கூட கிடையாது. டெலிஃபோன் அங்கே கிடையாது. எந்த வித தொடர்புமே அவங்ககிட்ட நம்ம தொடர்பு வச்சுக்கணும்னா நம்ம பை வாக் போய் தான் அவங்ககிட்ட பேசணும். வேற ஒரு சோர்ஸும் கிடையாது. அவங்க வெளியே வர்றாங்க. அவங்க திங்ஸஸ் எல்லாம் வாங்கணும்னா ரேஷன் அந்த மாதிரி வாங்குறதுக்கு கண்டிப்பாக அவங்க வெளியே வந்து தான் வாங்கிட்டு போகிறாங்க. எப்படி 6 குழந்தைங்க தான்? மற்ற குழந்தைகள் இன்னும் எப்படி எப்பேற்பட்ட பாப்புலேஷனே அவங்க மொத்தமே நியர் 80 அந்த ரேஞ்சு தான் இருக்காங்க. ஓகே. கொஞ்சம் பேர் எல்லாம் வெளியில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பட் யோசிச்சு பாருங்க, அங்கே இருக்கிற வசதியில் படிக்கிற குழந்தைகளுக்கும் தமிழ்நாட்டில் ஒரு நகரங்களில் படிக்கிற குழந்தைகளுக்கும் 2 பேரையும் ஒரே தரத்தில் நம்ம எப்படி பார்க்குறது? கண்டிப்பாக முடியாது. கிடைக்கிற வாய்ப்பு, கிடைக்கிற எஜுகேஷன், கிடைக்கிற எக்ஸ்போஜர் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல? இது அரசு மட்டும் இல்லை, இதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். இது நம்மளுடைய பொறுப்பு. கண்டிப்பாக சார். கண்டினியூ பண்ணலாமா? கண்டினியூ பண்ணலாம் சார். சூப்பர்மேன், வண்டர்ஃபுல் பிளேயிங் வித் யூ. தேங்க்யூ சார். 3 லைஃப் லைன்ஸ் அப்படியே இருக்கு. சுத்த மாதிரி சேர்த்து வச்சுருந்தீங்க, அப்படி சேர்த்து வச்சிடாதீங்க சார். சார் இந்த சொத்தை சேர்த்து வச்சாதான் சார் பின்னாடி நான் இந்த சொத்தை காப்பாற்ற முடியும். ஓகே, 8வது கேள்வி 80,000 rupees இதோ உங்களுக்காக. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் எது குறுக்கிடுவதால் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது? What comes between the sun and the earth and causes a solar eclipse? 45 seconds இருக்கு. And the options are A. சுக்கிரன், B. சர்வதேச விண்வெளி நிலையம், C. வால் நட்சத்திரம், D. சந்திரன். டி சந்திரன். டி சந்திரன். சந்திரன். எஸ் சார். லாக் பண்ணிட்டுமா? லாக் பண்ணிடலாம் சார். ஜீனியஸ். லாக். டி சந்திரன் is the right answer. நீங்க உங்களுடைய வீடியோல சொன்னீங்க எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் ஜெயிக்கணும். ஆமாம் சார். எதுக்குன்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஏதாவது ஒன்று சொல்வீங்கன்னு. அப்பாக்காகன்னு சொன்னீங்க. ஆமாம் சார். அப்பா அம்மா எதுவும் பார்க்கல, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும், 10 லட்சம் ரூபாய். ஐயா, உங்கள் புள்ள இங்கே விளையாட வந்திருக்கிறது உங்களுக்காக. ஆமாண்ணா. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நான். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கீங்க அந்த மலை பிரதேசத்தில், எனக்கு தெரியும். இவங்களுக்கு எப்படி கல்வியை கொடுக்கணும்னு தோணுச்சு? எப்படி படிக்க வச்சிங்க? பாடுபட்டீங்க? எனக்கு கிடைக்காத ஒன்று என் குழந்தைகளுக்காக கிடைக்கணுமே அப்படிங்கிற ஒரு தேடல் தாங்க. என்னென்ன வேலை பார்த்தீங்க? நான் சாதாரணமாக லேபராக ஒர்க் பண்ணேன், கூலி வேலை செஞ்சேங்க. அப்புறம் அதில் ப்ரொமோஷன் கிடச்சி சூப்பர்ஸ்டாக ஜாயின் பண்ணேங்க. அதை அந்த வேலையை எப்படி கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறேங்க. நல்லா ஸ்டிச் பண்ணுவீங்களாமே? அதே துணி தைப்பாங்க. அதுதான் இவங்களுக்கும் கற்றுக் கொடுத்தீங்களாமே? ஆமாம், அதே கற்றுக் கொடுத்தாங்க. உங்கள் துணியை நீங்களே தைச்சிக்கிறீங்களா? ஆமாம், அவனும் தைப்பாங்க. அவனும் இப்போ பேண்ட் ஷர்ட்லாம், இப்போ வெட்டிங் ஷர்ட்லாம் அவனே போட்டு வந்திருக்கிறத நீங்கள் தைச்சது தானா? கண்டிப்பாக சார். வாரே வா. சோக்கா ஒரு பேண்ட்டு ரொம்ப பெருமையாக நீங்கள் சொல்லிக்கலாம். கண்டிப்பாக. உலகத்தில் வந்து எந்த பிராண்டு கிடையாது என் பிராண்டு துணி நான் போடுறேங்கிறது. என்னோட வெட்டிங் கூட நான் தான் சார் ஸ்டிச் பண்ணேன் சார். வாரே வா, அழகு அழகு அழகு, பியூட்டிஃபுல். 8வது கேள்வி 85,000 rupees இதோ உங்களுக்காக. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் எது குறுக்கிடுவதால் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது? 1. சந்திரன், B. வால் நட்சத்திரம், C. வால் நட்சத்திரம், D. சந்திரன். என்னோட வெட்டிங் கூட நான் தான் சார் ஸ்டிச் பண்ணேன் சார். வாரே வா, அழகு அழகு அழகு, பியூட்டிஃபுல்.
Beautiful. இந்த மாதிரி மனிதர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன விஷயங்களை நம்மளே செஞ்சுக்கணும், அதுக்கு ஏன் செலவு பண்ணணும், இயல்பாக இருக்குங்க. உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. வண்டர்ஃபுல் சார். உங்களை சந்திச்சு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வெல், இப்படி ஒரு அப்பாவுக்காக விளையாடுறவங்க கனவு நனவாகட்டும். 9வது கேள்வி இதோ உங்களுக்காக. திருவிளையாடல் திரைப்படத்தில் தருமீர் சேர்ந்தே இருப்பது என்ற கேள்விக்கு சிவன் இவற்றில் எந்த பதிலை தருகிறார்? பார்த்திருக்கீங்களா படம்? பார்த்துருக்கேன் சார். அந்த ஃபிலிம் திருவிளையாடல், which of these answers does Shiva give to Tarumi's question? சேர்ந்தே இருப்பது. And the options are A, பெண்ணிடம் ரகசியம், B, எதுகையும் மோனையும், C, வறுமையும் புலமையும், D, அறிவும் பணம். லைஃப் லைன். அண்ணே மணி அண்ணே, எந்த லைஃப் லைன் யூஸ் பண்ண போறீங்க? ஆடியன்ஸ் போல். ஆடியன்ஸ் போல். இப்போ சுத்தமாக தெரியல. ஆமாம் சார். ஆடியன்ஸ் உங்க ஹெல்ப்பை கேட்டிருக்காங்க. திருவிளையாடல் திரைப்படத்தில் தருமி சேர்ந்திருப்பது என்ற கேள்விக்கு சிவன் இவற்றில் எந்த பதிலை தருகிறார்? ஏ, பெண்ணிடம் ரகசியம், பி, எதுகையும் மோனையும், சி, வறுமையும் புலமையும், டி, அறிவும் பணமும். And your time starts now. C, 73% ஆடியன்ஸ் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கான முடிவை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 32 செகண்ட் இருக்கு. Your time starts now. சி, வறுமையும் புலமையும். சி, ஆடியன்ஸ் போட வரீங்க. எஸ் சார். ஷூர்? ஷூர் சார். லாக் பண்ணிட்டுமா? லாக் பண்ணிடலாம் சார். ஜீனியஸ் லாக். சி, வறுமையும் புலமையும். வெல், மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. சி இஸ் தி ரைட் ஆன்சர். தேங்க் யூ ஆடியன்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ ஆடியன்ஸ். தேங்க் யூ ஷலாம்ஸ். ஒரு சொத்தை இழந்துட்டீங்க, ஆனா அடைஞ்சது 1,60,000 ரூபாய். ஆக்சுவலி நீங்களா துணியை தைச்சு ஒரு ஷாப் ஓபன் பண்ணி உங்க பிராண்ட்ல நீங்க விற்கலாம். ஓகே சார். கண்டிப்பா கண்டிப்பா. நல்லது நடக்கட்டும். உறுதி பணம் 3,20,000 ரூபாய். 10வது கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த ரயில்வே ஸ்டேஷன் பாரம்பரியம் மிக்க நீலகிரி மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் வழித்தடத்தில் இல்லை? Which of these railway stations is not present on the heritage Nilagiri Mettupalayam Uttakamand rail route? And the options are A, Lovedale, B, Aravankadu, C, Salem, D, Kethi. சி, சேலம். C, Salem. Sure? ஷூர் சார். லாக் பண்ணிட்டுமா? லாக் பண்ணிடலாம் சார். C, Salem. ஆமாம் சார். லைஃப் லைன்ஸ் வேண்டாம். வேணாம் சார். Genius, Lock C, Salem. ₹1,60,000 உங்க வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்? ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமாம் சார். இருக்கிற 2 லைஃப் லைன்ஸை விட லைஃப் லைனும் முக்கியம் தான். பட் எனக்கு இதுக்கு ஆன்சர் ஷூராக தெரியுது. அதனால 3,20,000 ரூபாய் எவ்வளவு முக்கியம்? ரொம்ப 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 முக்கியம். வெல் வினோத், 3,20,000 ரூபாய்க்கு இந்த வினாடி நீங்க சொந்தக்காரர். அப்பா, புள்ள லட்சாதிபதி ஆயிட்டான்ப்பா. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எவ்வளவு பணம்? இது எவ்வளவு பெரிய பணம்? இது ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட் தான். ரொம்ப பெரிய அமௌண்ட். ஆமாம், வாழ்க்கையில் பார்க்காத ஒரு அமௌண்ட் தான். இவ்வளவு சம்பாதிக்க நீங்க எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டீங்க? இவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் என் சர்வீஸ் பண்ணணும். 40 வருஷம் பண்ணாலும் கிடைக்காது. அவர் 40 நிமிஷத்துல சம்பாதிச்சார்ப்பா.
கங்க்ராச்சுலேஷன்ஸ் பா. சார் அவங்க லைஃப் ஃபுல்லாக வேலை செஞ்சாலுமே இந்த அமௌண்ட் அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது சார். ஏன்னா அவங்களுடைய டெய்லியும் சம்பளமே ரொம்ப கம்மி தான், 150 ரூபா அந்த ரேஞ்சு தான். சந்தோஷமா இருக்கா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். கொஞ்சம் கண்ணு கலங்குது. வெரி ஹாப்பி ஃபார் யூ. எஸ் சார். அந்த 150 ரூபாய்க்கு எவ்வளோ தூரம் நடக்கணும்? வால்பாறையில் பார்த்தீங்கன்னா 6 மாதம் மழை, கண்டிப்பாக மழை, சூரியனையே பார்க்க முடியாதுங்கன்னு வைங்களேன், அந்த அளவுக்கு மழை பெய்யும். துணியெல்லாம் துவைச்சி போட்டால் 3 நாள் ஆகும் காயறதுக்கு, அந்த அளவுக்கு மழை சோன்னு பேஞ்சிட்டே தான் இருக்கும். அந்த மழையிலையும் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாவும் அம்மாவும் இன்ன வரைக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி லீவ் போட்டு நான் என் வாழ்க்கையில் இன்ன வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அப்பா உங்க புள்ள லட்சாதிபதி ஆயிட்டாரு, இன்னும் மேலே போகணுங்கிறதா என்னுடைய ஆசை. மிகவும் 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 சந்தோஷம், மிகவும் பெருமையுடன் உங்களுக்கு நான் வச்சுக்கிறேன். இது ஷோர் மணி. இதையே நீங்க எடுத்துட்டு போய் அப்பா கையில கொடுக்கட்டுமா? வாங்க. கொடுங்க. பியூட்டிஃபுல் 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 பியூட்டிஃபுல். வாங்க உட்காருங்க. இருக்கு. ப்ளீஸ் கம். உங்களை விட ஆடியன்ஸ் சந்தோஷமா இருக்காங்க. டெஃபினட்டா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிகவும் அற்புதமான ஒரு வினாடி எனக்கும். ஐ எம் வெரி ஹாப்பி தட் நீங்க ஜெயிச்சிங்கிறது. ஓகே சார். யா, தேங்க்யூ சார். வினோத் வால்பாறையில இருந்து ஸ்கூல் ஹெட் மாஸ்டரா இருக்காரு. இவரோட நம்ம கேமை கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. 2 லைஃப் லைன்ஸ். எஸ் சார். குவிட் பண்ற வாய்ப்பு உங்க கையில தான் இருக்கு. 6,40,000 ரூபாய். 11th கொஸ்டின் உங்களுக்காக இதோ. மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்தில் இளையராஜா அவர்களுடன் இணைந்து இசை அமைத்தவர் யார்? Along with Ilayaraja, who composed the music for the film மெல்ல திறந்தது கதவு. And the options are A. Deva, B. M.S. Viswanathan, C. Gangai Amaran, D. A.R. Rahman. B. M.S. விஸ்வநாதன். B. M.S. Viswanathan. நிறைய டைம் இருக்கு. கன்ஃபார்மாக தெரியுது சார். கன்ஃபார்மாக தெரியும். ஆமாம் சார். மணி அண்ணன் இல்லைங்கிற தைரியமா? அப்படி இல்லைங்க சார். இல்லையே. இல்லை அந்த தைரியம் இல்லை, எனக்கு ஷூராக இந்த ஆன்சர் தெரியுது அப்படின்னு. மெல்ல திறந்தது கதவு படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். எப்படி தெரியும் உங்களுக்கு அவர் தான் 2 பேரும் சேர்த்து பண்ணாங்க? இளையராஜா சாரோட இன்டர்வியூவில் கூட நான் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி அவங்க 2 பேரும் தான் சேர்ந்து இந்த படம் கம்போஸ் பண்ணதா. லாக் பண்ணிடுவா? லாக் பண்ணிடலாம் சார். ஷூர் ஷூர் சார். ஜீனியஸ் லாக் பி. எம்எஸ் விஸ்வநாதன். ரொம்ப நம்பிக்கையோட இருந்தீங்க. 6 லட்சம் ரூபாய் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? அப்பாலாம் வந்து ரொம்ப ரொம்ப கீழ் மட்டத்திலிருந்து வந்தவங்க. அவங்க வந்து அவங்களுக்காக எதுவுமே சொத்து அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கவே கிடையாது. அவருடைய அப்பாவும் அவருக்காக எதுவும் சேர்த்து வைக்கல. இப்போ நான் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்னோடய சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா பழனி. அங்கே நேட்டிவில் வந்து எங்களுக்கு போனால் தங்குறதுக்கு ஒரு வீடு கூட கிடையாது. நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் அப்போ எத்தனை நாள் வேணாலும் சந்தோஷமாக இருக்கலாம், எப்போ வேணாலும் போயிருக்கலாம். ஒரு தன்மானத்துக்கு. ஆமாம், கண்டிப்பாக அந்த தேவைகளை வந்து இது பூர்த்தி பண்ணும் அப்படின்னு நான். இன்னும் என்னென்ன லிஸ்ட் வச்சுருக்கீங்க? இல்லை சார், எனக்கு பெரிய அளவுலலாம் எனக்கு ரொம்ப பெருசாக வாழணும் அப்படிங்கிற பெரிய ஆசைகள்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன தேவையோ அதெல்லாம் நானும் அனுபவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். பி. எம்எஸ் விஸ்வநாதன் 6,40,000 ரூபாவை நீங்கள் தொட்டுட்டீங்க. வெரி 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 குட். இந்த நேரத்தில் ஒன்று தான் உங்களுக்கு சொல்லணும்.
ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போகிறீங்க. 2 லைஃப் லைன் இருக்குது. நீங்கள் குவிட் பண்ணால் 640. ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடாதீங்க. ஓகே சார். அப்பாவோட கண்களில் ஆசையை பார்த்தேன். சரிங்க சார். கனவுகள் இப்போ பட்டாம்பூச்சி மாதிரி இன்னும் அதிகமாயிட்டே இருக்குது. இந்த புன்சிரிப்பு அப்படியே இருக்கணும். எனக்கு கொஞ்சம் டென்ஷன் கலந்துருக்கு. அது இல்லாமல் அந்த சிரிப்பை நான் பார்க்கணும். சரிங்க சார். ஓகே யா சார். ஓகே சார். இந்த பணம் அப்பா கைக்கு போகுதோ இல்லையோங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால இந்த செக்கை இங்கேயே வச்சுக்கலாம். ஓகே சார். ஆ ஓகே சார். There's more to go. Hooter. Nothing to worry. ஓகே சார். இன்னொரு நாள் நைட்டு நல்லா தூங்குங்க, டென்ஷனை குறைச்சிக்கோங்க. ஓகே சார். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஓகே சார். வெல், மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். வினோத் நம்மளோட விளையாடிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பார்க்காத சில விஷயங்களை நான் பார்த்தேன், நீங்களும் பார்த்தீங்க. ஒரு சின்ன கதை இருக்குது, அதை சொல்ல விரும்புகிறேன். இப்படி ஒரு மலைப்பிரதேசத்தில் 2 ட்ரைபல்ஸ், அப்பாவும் சின்ன பையனும் நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். குழந்தைக்கு இங்கே தூரத்தில் ஒரு யானை செத்து கிடந்ததா. அப்பா யானை செத்துருக்கு அப்படின்னு அப்பா கிட்ட குழந்தை சொல்லுது. ஆமாம் அப்படின்னு முன்னாடி போகிறாரு. அப்பா யானை செத்துருக்குப்பா. ஆமாப்பா. அப்பா யானை செத்துருக்கு. ஆமாடா வாடா செல்லம். இல்லைப்பா ஏன் செத்துருச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். யாரோ கொன்னுருப்பாங்க மனிதர்கள். ஏன் கொன்னாங்கப்பா அப்படின்னு கேட்டானா அந்த குழந்தை. தந்தத்துக்காக அப்படின்னு அப்பா சொன்னாரா. அதை எடுத்துக்கிட்டு போய் என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொன்னாரா, யானையோட பொம்மை செய்வாங்க. இதுதான் நடக்குது. இவ்வளோ இழக்கிறாங்க. நம்மளுக்கு தேவையான விஷயங்களை அவங்க நம்மளுக்காக காப்பாற்றுறாங்க. எங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? இதை பற்றி சிந்திக்கணும், 10 பேர் யோசிக்கணும். வெல், மிகவும் அற்புதமான நிகழ்ச்சி எனக்கு. இப்போ பாய் சொல்கிறேன். மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு சந்திப்போம். குட் நைட். வெரி குட் சார். சூப்பர் சார். நமக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் 2 எபிசோட்ஸ் இருக்கு. விளையாடலாம்.